இன்னைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பேசுவதற்கு முன் யோசி அப்படின்னு சொல்லுவோம். பேசுறதுக்கு முன்னாடி எதா இருந்தாலும் யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லுவோம். சோ அதே சென்டென்ஸ் தான். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? யோசி என்ன சொல்லுவோம்? திங்க். பேசுவதற்கு முன் அப்படின்னா திங்க் பிஃபோர் ஸ்பீக். அவ்வளவுதான். பேசுவதற்கு முன் யோசி. திங்க் பிஃபோர் ஸ்பீக். என் பொறுமைய சோதிக்காத. நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சோதிக்காதே. டோன்ட் டெஸ்ட் இந்த பொறுமையை எப்படி சொல்லலாம்? மை பேஷன்ஸ். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேஷன்ஸ் அப்படிங்கறதுதான் பொறுமை. அடுத்து ரொம்ப துள்ளாத, ரொம்ப ஆட்டம் போடாத, ரொம்ப துள்ளாத அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா டோன்ட் பி சோ. இந்த ரொம்ப அப்படிங்கறதுனால சோ. துள்ளாத அப்படின்னா அரகென்ட். அதாவது அந்த அரகென்ட்னா திமிரா அந்த மாதிரி. சோ அப்ப அதுதான் அந்த ரொம்ப ஓவரா திமிரா இருக்காத அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப துள்ளாதங்கிறதே அந்த மீனிங் தான். சோ டோன்ட் பி சோ அரகென்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்ன கோவப்படுத்தாத நீ அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. If you want to learn more, please follow my channel. See you in the next video.